நான் ஏன் இங்கே வந்தேன்? இவ்வளோ விஷயம் எப்படி நடந்துச்சு? நாங்கள் என்ன பண்ணோம்? நைட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா I'm a நிருக்காலி ட்ரங்க் நான் நாள் காலி ட்ரங்க் I'm a நெட்டுக்காலி அடிச்சு பூசு மலையாளி ரஜினி போல மாஸ்ட் ஃப்ரம் ட்ரங்க் பேபி டான்ஸ் சிம்பிள் மூவ்ஸ் தெரியாது ஒளி நாடன் மூன் வாக் வாழு கொண்டு ഞാൻ പൂക്കളം ഇട്ടു കവലയില്ല ഞാൻ ആള് കളിച്ചു നോക്കി ചിരിച്ച ചേച്ചി മാറി തിരിഞ്ഞു നോക്കി ഞാൻ വിളിച്ചു ഡാൻസ് எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ரியாவை பார்க்குற வரைக்கும். சொல்லிடலாமா வேணாமா? இப்போ சொல்லாட்டி எப்போ? என்ன இந்த பக்கம்? டிபார்ட்மெண்ட் வந்தேன். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. சாபம் பின்னாடி போய் ஞானோ பட்டாச்சு சாமி போதும் மச்சா அடிடா தேவையே இல்லை எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்லை சுத்துது சுத்துது அலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீரன் இல்லை. ஹலோ ஹலோ சொல்லுமா. அண்ணே பெரிய பிரச்சனை ஆச்சு, நீ கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு வாங்க. பக்கத்தில் வந்துட்டேன், இதோ வந்துடுறேன். டேய் டேய் சரணு டேய் என்னடா ஆச்சு? எங்கடா வண்டியை விட்ட? டேய் எழுந்துடா டேய். ஜெகா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா, வேணாம்ப்பா விடுங்கப்பா. மாமா மாமா அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். இவங்க எல்லாம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். கீஸ்னு போச்சுன்னா அவங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். ஆமாப்பா அக்கா சொல்றது கரெக்ட் தான், விட்டுருங்க. சைலன்ஸ். பேஷண்ட் ரிலேட்டிவ் யாரு? நாங்க தான். டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள வாங்க.
என்னாச்சு டாக்டர்? அவருக்கு தலையில் அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு இருக்கிற பிளட் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் சர்ஜரி பண்ணுறப்போ பிளட்டு கண்டிப்பாக தேவைப்படும். சர்ஜரியா? பதற்றப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பிளட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். நானும் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் தான் டாக்டர். என் பிளட்டை வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் தர முடியாது. அவருக்கு பாம்பே பிளட் குரூப். பாம்பே பிளட் குரூப்பா? என்ன இது புதுசாக சொல்கிறீங்க? அது ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட் குரூப்புங்க. அது எவ்வளோ ரேர்னா 2 லட்சம் பேரில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிளட் குரூப் வரும். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். நான் ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் யூனிவர்சல் டோனார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் நான் தரக்கூடாது? ஆக்சுவலி என்னென்னா, பாம்பே பிளட் குரூப்பில் ஆன்டி-ஏ, ஆன்டி-பி, அப்புறம் ஆன்டி-ஹெச் ஆன்டிபாடிஸ் இருக்குது. அது ஆன்டிஜென்ஸ் உள்ள எந்த ரெட் செல்ஸ் வந்தாலுமே அதை ரெஸ்ட்ராய் பண்ணிடும். எந்த விதமான ஆன்டிஜென்ஸும் இல்லாத ரெட் செல்ஸை மட்டும் தான் தர முடியும். அந்த மாதிரி பிளட்டு வந்து பாம்பே பிளட் குரூப் மட்டும்தான். உங்கள் பிளட் குரூப்பில் ஹெச் ஆன்டிஜென்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் தர முடியாது. அவன் ஸ்கூல் படிக்கும்போது ஓ நெகட்டிவ் தானே இருந்துச்சு, எப்படி பாம்பே பிளட் குரூப்பாக மாறிச்சு? நான் அது யூஸ்வலாக பிளட் டெஸ்ட் பண்ணுறப்போ ஆன்டி-ஏ, ஆன்டி-பி, அப்புறம் ஆன்டி-டி சீரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆன்டி-ஹெச் சீரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பிளட் பேங்க்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாம்பே பிளட் குரூப்பாக இருந்தாலுமே ஓ நெகட்டிவ் தான் காமிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது டாக்டர்? நீங்கள் பிளட் பேங்கில் கேட்டு பாருங்கள், பக்கத்தில் ஏதாச்சும் பாம்பே பிளட் குரூப் ஓனர்ஸ் இருக்காங்களான்னு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டு பார்க்குறேன் டாக்டர். எது பண்ணாலும் சீக்கிரம் பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். சிஸ்டர், இங்கே பிளட் பேங்க் எங்கே இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் போங்க. ஓ சரிங்க. என்னாச்சு? என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவசரமாக பிளட் தேவைப்படுது. என்ன பிளட் குரூப் உங்கள் பையனுக்கு? பாம்பே பிளட் குரூப் சிஸ்டர். பாம்பே பிளட் குரூப்பா? 2 நாள் முன்னாடி ஃபீவர்னு ஒருத்தர் வந்தார். அவருக்கு பாம்பே பிளட் குரூப் தான். ஓபிலே டீட்டெயில்ஸ் கேட்டு பாருங்க. சரிங்க சார். 2 நாள் முன்னாடி ஒரு பேஷண்ட் ஓபி வந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு கூட பாம்பே பிளட் குரூப்னு சொன்னாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும் சார். ஒரு நிமிஷம் இந்தாங்க. என்னம்மா நம்பர் அட்ரஸ் மாதிரி இருக்கு? இவனா? யாருப்பா? இவன்ட்ட எப்படிமா நம்ம கேட்கறது? வேற வழி இல்லைப்பா, நம்ம கேட்டு தான் ஆகணும். நான் கூப்பிட்டா அவன் கண்டிப்பாக வருவான். யாரு மாமா அவன்? டேய் விட்றா அவனை, இங்கே வா. அப்புறம் இவனுக்கு பத்தா இருந்துச்சு. இன்னும் 4 போடுங்க. என்ன அங்கிள் பார்த்தீங்களா இப்படி பண்ணுறீங்க? என் பொண்ணுக்கு லவ் டாச் கொடுக்குறானாச்சு. காலையில் நிம்மதியாக கோலம் கூட போட விட மாட்டான். அண்ணாச்சி, அங்கிள் பொய் சொல்கிறார் அண்ணாச்சி. நானும் குமுதாவும் லவ் பண்ணுறோம். நாயா 2 பேர் லவ் பண்ணுறாங்களாமா? ஐயோ அப்படிலாம் இல்லைனாச்சி. நல்லா தான் குமுதா ஹாப்பியே என்னாச்சி. ஐயோ அப்படிலாம் இல்லைனாச்சி. என் மகன் அவன் பேர் கேட்டாலே கோவப்படுறா. அவளை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கானாச்சி அவன். அண்ணாச்சி, காலையில் பல்லு கூட விளக்காம அவள் கோலம் போடுறத பார்க்க அவன் முன்னாடி பப்பறப்பான்னு போய் நின்னா. மார்னிங் தண்ணிலாம் தொளிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இன்னி புள்ளியில இருந்தே ஆரம்பிச்சிரு. ஐயோ, ஓ நீ அப்படியே வரியா? நான் கூட லெஃப்ட்ல இருந்தே அப்படியே ரைட்டுக்கு வந்துருவியோன்னு நினச்சேன். குமுதா, உடம்புக்கே சரியில்லை, ஒரே குது குதுன்னு வருது. அதான் ஆஸ்பத்திரி போயிட்டு வரலான்னு பார்க்கேன். வரியா? சரி விடு, நான் அந்த வெட்டி பையன் திருப்பதியே கூப்பிட்டு போகிறேன். குமுதா கோலப்பொடி அங்கல்ல குமுதா, அங்கிட்டு 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 அந்த கண்ணு கீழே. என்ன குமுதா நீ? சரி வீடு. போதுமா? போ. குமுதா, என் மேல கோவம் இல்லையே உனக்கு? இல்லையே. நாயா குமுதா ஹாப்பினாச்சு, குமுதா ஹாப்பினாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். முடியலை, இப்பயே கண்ணை கட்டுது. இப்படிதான் ஆனாச்சி, பேசியே கொள்ளுவான். இது கூட பரவாயில்ல, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை கூட விட்டு வைக்க மாட்டானாச்சி. கெஸ்ட்டை என்னடா பண்ண? குமுதா ஏன் ஆள் அண்ணாச்சி? உடால் அந்த கௌசிக்கு வந்தா சும்மா விடுவனா?
ஓகே அகிலேஷ் பாய். காஃபிலாம் குடிக்க கூப்பிட மாட்டீங்களா? டேய் பால்டப்பா, அவங்க வீட்டில் காஃபி நல்லாவே இருக்காது. ஊட்டாண்டா வா, காஃபி நெருக்கின்னு இருக்கும். வா அகிலேஷ், உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு போ. இந்த நாள் என் லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். ஹே பார்த்து. ஓகே ஓகே, நோ பெயின் நோ கெயின். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்க போகுது. குமுதா கொல்லாமா? இருடா, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா. அகிலேஷ், உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். குமுதா, நீ கூட நான் காலேஜில் பெரிய ரவுடின்றதை மறந்துட்டல. நான் குமுதா ரவுடிங்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஐயோயோ தம்பி, உன்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்கு. உனக்கு எது தேவையில்லாத வேலை, போ ஃபஸ்ட்டு. டேய், நீ ஓரமாக நின்று ஃபைட்டை வெடிக்க மட்டும் பாருடா. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காத. ஏண்டா ரோஸ் குமுதா போக சொன்னா போகல, ஏன்னா குமுதா வந்துட்ட சீன் போட்டேன். அந்த அக்கா யாருன்னே தெரியாது, அவங்க போக சொன்னாங்க அப்பவும் போகல. அந்த அண்ணன் எங்கள் ஏரியாவே கிடையாது, அவங்க போக சொன்னாங்க அப்பவும் போகல. ஆடி யோ, இவன் வேற ஃப்ளாஷ்பேக்காக போட்டு தொலைகிறான். முடிவா என்னதான் சொல்ல வர? ஆனால் குமுதா ஹாப்பி என்னாச்சு? டேய் சும்மா அறா. இனிமே அவன் பொண்ணு பிள்ளை மட்டும் வரக்கூடாது அண்ணாச்சி. நான் இல்லைன்னா குமுதா ஹாப்பி இல்லை என்னாச்சு? குமுதாவே சொல்லட்டும், நான் போயிடுறேன். உன் பொண்ணுக்கு ஃபோனை போட்டுக்குடியா? இருங்க அண்ணாச்சி, இந்தாங்க. அவ்வளோதான் இல்லை குமுதா? சரி, நீயா கூப்பிட்ற வரைக்கும் உன் பக்கமே வரமாட்டேன். டேய் கேட்டியா? நீ வரக்கூடாது சரியா? சரி என்னாச்சு, வாரேன். அதான் சொல்லிட்டான் இல்லையா, கிளம்பு. நன்றி அண்ணாச்சி. அண்ணே ஒரு 90. தம்பி என்ன சரக்குலாம் காலி ஆயிடுச்சு, கிளம்பு. நான் அது சரக்கு இல்லையா? இல்லப்பா கிளம்பா, இங்கெல்லாம் நிக்காதப்பா. பையா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. ஆஹா, டேய் சரக்கு தட்டி விட்டுட்ட. ஹலோ குமாரா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அவனை கொஞ்சம் வேகமாக ஜிஹெச் வர சொல்லுயா. டேய், குமுதாக்கு ஆக்சிடென்ட் ஆண்டா. தள்ளுங்கடா தள்ளுங்கடா தள்ளுங்கடா. நாதே குமுதாக்கு ஆக்சிடென்ட்டா? குமுதா குமுதா என்னாச்சு குமுதா? எனக்கு ஒன்றும் ஆகலை. டேய் குமுதாக்கு தான்டா ஆக்சிடென்ட் சொன்ன. என் அண்ணனுக்கு தான் ஆக்சிடென்ட்டு, அவனுக்கு நீ பிளட்டு கொடுக்கணும். ஓ மச்சானுக்கா? சரி சரி, நம்ம மச்சானுக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுக்க போறா? ஆமா, இன்னைக்கு நீ குடிச்சிருக்கியா? அந்த கொடுமை என் குமுதா கேட்குற. காலையிலேருந்து ஒரு கட்டிங் கூட அடிக்கல. கிடைச்சது வேற படுவாவை பசங்க தட்டி விட்டானுங்க. கையெல்லாம் வேற நடுங்குது. சாமி ரொம்ப சந்தோஷம், வா. டோனர் வந்தாச்சா? நம்ம ஒரு 10 லிட்டர் ரத்தம் போதுமா? உடம்புல இருக்கிறதே 6 லிட்டர் தான், வாங்க சார். குமுதா ஹாப்பி என்னாச்சு? கேக்குறேன்ல, யார் ஐயா? தண்ணி கேன் போட வந்தேன். ராஜா பகவத் மாதிரி இருக்கா?